வணக்கம். இது பிராண்டி செய்திகள். கேரளாவில் மீண்டும் பறவை காய்ச்சல் பீதி. கண்ணூர் மாவட்டம் இரிட்டியில் கொத்து கொத்தாக மடிந்த காகங்கள். சோதனையில் H5N1 வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். கோழி மற்றும் வாத்து வளர்ப்பவர்களுக்கு ஆபத்தா? மனிதர்களுக்கு பரவுமா? இதோ நேரடி தகவல்கள். கண்ணூர் மாவட்டம் இரிட்டி அருகே உள்ள எடக்கணம் பகுதியில் கடந்த சில நாட்களாக காகங்கள் மர்மமான முறையில் உயிரிழந்து வந்தன. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த காகங்களின் உடல்கள் கண்ணூர் மண்டல நோய் கண்டறியும் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டன. ஆய்வக முடிவுகள். ஆய்வின் முடிவில் அந்த காகங்களுக்கு H5N1 எனப்படும் அதிவேகமாக பரவக்கூடிய பறவை காய்ச்சல் இருப்பது நேற்று ஜனவரி 18, 2026 உறுதி செய்யப்பட்டது. தற்போது இரிட்டி நகராட்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் அருண் கே. விஜயன் உயர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய நிலவரப்படி பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வீட்டுப் பறவைகள் பாதுகாப்பாக உள்ளன. இதுவரை கோழி, வாத்து போன்ற வீட்டுப் பறவைகளிடம் எந்த நோய் தொற்றும் கண்டறியப்படவில்லை. அழிப்பு நடவடிக்கைகள் இல்லை. இப்போதைக்கு கோழிகளை அழிக்க வேண்டிய அவசியமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு மண்டலம். இதுவரை நோய் பரவல் மண்டலம் என எதுவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அரசு வெளியிட்டுள்ள முக்கிய வழிகாட்டுதல்கள். பாதுகாப்பான அடக்கம். இறந்து கிடக்கும் பறவைகளை கண்டால் கைகளால் தொட வேண்டாம். அவற்றை உரிய பாதுகாப்பு உபகரணங்களுடன் ஆழமான குழியில் சுண்ணாம்பு, அதாவது கால்சியம் கார்பனேட் இட்டு புதைக்க நகராட்சி ஊழியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. காய்ச்சல் கண்காணிப்பு. அப்பகுதியில் யாருக்காவது திடீர் காய்ச்சல் அல்லது சுவாச பிரச்சினைகள் ஏற்பட்டால் உடனடியாக தெரிவிக்க சுகாதாரத்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பண்ணை பாதுகாப்பு. கோழி பண்ணை உரிமையாளர்கள் வெளியாட்களை அனுமதிக்க வேண்டாம் என்றும் பண்ணைக்குள் நுழையும் முன் கால்களை கிருமி நாசினியால் கழுவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். கேரளாவில் காகங்கள் மூலம் பரவும் இந்த பறவை காய்ச்சல் அண்டை மாநிலமான தமிழக எல்லைகளிலும் குறிப்பாக கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. உங்கள் பகுதியில் பறவைகள் மர்மமாக மடிந்தால் உடனடியாக கால்நடைத்துறைக்கு தெரியப்படுத்துங்கள். இது குறித்த அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் ராகினி.